ஜனநாயகன் படத்திற்கு மலேசியாவுக்கு திரு விஜய் அவர்கள் செல்கிறார். மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் மலேசியாவில் இறங்குறார். இறங்கி அங்க தங்கிட்டு அடுத்த நாள் கரெக்டா அந்த டைம் நடக்கிறதுனா அந்த இடத்துக்கு போய் நிற்கிறார். அந்த ஒரு செகண்ட் கூட டிலே ஆகாம. அப்போ நீங்க கரூர்ல உங்களை நோக்கி இருந்த பொதுமக்களையும் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தொண்டர்களையும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வெயில்ல காக்க வச்சு தண்ணி கொடுக்காம அதையெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியது ஒரு தேர்தல் பரப்புரையை ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒவ்வொரு கட்சியினோட கடமைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். போலீஸ் பர்சனல் அதிகப்படியாக உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கறது மட்டும்தான். ஈவன் இதுலையுமே கிட்டத்தட்ட 2 மடங்காக 3 மடங்காக 167 பேர் போலீஸ் பர்சனல் கொடுத்திருந்த அதே 10,000 பேர் எழுதி கொடுத்த அதிமுகவினுடைய வேலுச்சாமிபுரத்து கூட்டத்துக்கு அதை தாண்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட 570 பேர் உங்களுக்கு போலீஸ் பர்சனல் 3 மடங்காக கொடுத்தும் கூட உங்களால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இதற்கு இந்த ஒழுங்கீனமற்ற செயல்களுக்கு இன்றைய வரைக்கும் எந்த விதத்திலையும் பொறுப்பு ஏற்கவில்லை. தாவேகாவினுடைய தலைவரில் ஆரம்பிச்சு கடைசி தொண்டர் வரைக்கும், கடைசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வரைக்கும். அப்போ இந்த ஒட்டுமொத்தமான 41 பேருடைய உயிரிழப்புகளுக்கு ஒரு கிஞ்சித்தளவு கூட உங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு ஓனஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ எடுக்காம வெறும் ஒரு வீடியோவை போட்டு நகர்ந்து போய்விட்டீர்கள். இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக இன்றைக்கு சிபிஐ கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த விசாரணை வளையத்தில் பொதுச் செயலாளர் அவர்களையும் தேர்தல் பரப்புரை செயலாளர் அவர்களையும் கூட்டிருக்கிறது ஒரு விதமான டைரக்ஷனை காமிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஹைதராபாத்துக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இறந்ததுக்கு அந்த கூட்ட நெரிசலில் பொறுப்பேற்று அந்த சினி ஆக்டர் திரு அல்லு அர்ஜுனா அவர்களை குற்றவாளியாக சேர்த்திருக்குது. ஆனால் இங்கே கரூரில் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்தமான காரணத்தையும் ஒட்டுமொத்தமான அதனுடைய ஓனஸையும் எடுக்க வேண்டிய திரு விஜய் அவர்கள் இன்றைய வரைக்கும் தப்ப விடப்பட்டு கொண்டிருக்கிறார்.